நவராத்திரி பண்டிகையொட்டி விதவிதமான கொலு பொம்மைகளை கொண்டு வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள கொலு கண்காட்சிகள் பலரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. அது குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது காணலாம். நவராத்திரி விழாவின் சிறப்பு அங்கமாக கருதப்படுவது கொலு. இதை ரசனைக்கு ஏற்றபடி ஒவ்வொருவரும் கொலுவை வடிவமைக்கின்றனர். கொலுவில் பொதுவாக 5, 7 அல்லது 9 படிகள் அமைப்பது வழக்கம். 9 படிகள் அமைத்து அதன் அருகாமையில் பிரம்மாண்டமாய் பொம்மைகளை அடுக்கி அனைவரையும் ஈர்த்துள்ள மீனா சொக்கலிங்கம் இதனை தயார் செய்ய 3 நாட்கள் இரவு பகலாக உழைத்ததாக தெரிவிக்கிறார். தனது மகனுக்கு 2 வயதாக இருக்கும்போது ஆரம்பித்து தற்போது 31வது ஆண்டாக கொலு அமைத்திருப்பதாக கூறுகிறார் மீனா சொக்கலிங்கம். படியெல்லாம் அடுக்கிடுவான். 9 நாளும் 9 படி. மகளாய அமாவாசை அன்னைக்கு அடுக்கி படி செட் பண்ணிடுவேன். மற்ற சின்ன சின்ன பொருளெல்லாம் அடுக்க எனக்கு 3 நாள் ஆகும். இது 31வது வருஷம். என் பையனுக்கு 2 வயசில் ஆரம்பித்தேன். என் பையனுக்கு இப்போ 33 வயசு. இப்போ 31 ஒரு நாள் கூட ஒரு வருஷமும் தடங்கள் இல்லாமல் எனக்கு பகவான் கொடுத்துருக்காருன்னா அது பெரிய பாக்கியம்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். விடாமுயற்சியை பறைசாற்றும் காகம் தண்ணீர் பருகிய கதை, பழைய வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு மாற்றாக வந்துள்ள நவீன பொருட்கள், திருமண விழா என பல்வேறு வகை பொம்மைகள் காண்போரை மகிழ்விக்கின்றன. இது ஒவ்வொரு வருஷமும் அவங்க பொம்மையினோட அளவு கூட்டிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன பெரிதாக வச்சுருக்காங்க. எல்லா இடங்களையும் காட்டிலும் இது புதுமையாக உள்ளது. பார்க்குறதுக்கு மிகவும் இது அழகாக இருக்கிறது. இது அவங்க உடம்பு முடியாதவங்களாக இருந்தால் கூட அங்கே இவங்க சிறப்பாக செய்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது. நம்பிக்கையுடன் கொலு அமைத்து வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகவும், தங்கள் இல்லங்களில் கொலு அமைக்க இயலாதவர்கள் கொலு உள்ள வீடுகளில் வழிபடலாம் என்றும் தெரிவிக்கும் ராகேஷ்குமார், தனது வேண்டுதல் நிறைவேறியதால் தாமும் தன் பங்கிற்கு கொலுவில் வைக்க பொம்மை வாங்கி தந்ததாக தெரிவிக்கிறார். லாஸ்ட் இயர் எங்கள் மாமியார் வீட்டில் பையன் நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொலுக்கு வேண்டிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி இந்த ஒரே ஒரு இடத்துல மாமி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஒரே வருஷத்தில் எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்காங்க நல்லபடியாக. பையனுக்கு இப்போ 5 மாதம் ஆகுது. அதை பார்க்கறதுக்காக தான் இந்த வருஷம் திருப்பியும் கொலுக்காக வந்திருக்கோம், வேண்டிக்கிறோம். எங்கள் கிருஷ்ணர் கொடுத்துருக்கோம் மாமி வீட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே கொலு பார்க்குறதுல. வட இந்தியர்கள் நவராத்திரியை ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி வருகையில் கொலு அமைத்து வழிபடும் தமிழக மக்களின் கொலு கொண்டாட்டம் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் வட இந்திய பெண்ணான நிர்மலா. எங்கள் ஃபெஸ்டிவல் வேறு மாதிரி செய்கிறது, அவங்கள ஃபெஸ்டிவல் உங்களில் வேறு மாதிரி இருக்காங்க. ஆனால் சாமிங்கள்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே மாதிரி தான். நாங்கள் டான்ஸு பாட்டு ஒரு நாள் ஒரு பூஜை இந்த மாதிரி கோலுங்கெல்லாம் வைக்கிறதுல இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ மனசில் நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு பூர்த்தி ஆகுது. 9 நாட்கள் பொம்மைகளால் அலங்கரிக்கப்பட்ட கொலு அமைத்து நவராத்திரி கொண்டாடுவது குழந்தைகளுக்கு மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது என்பதே உண்மை. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.